அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே இரவு தொழுகையிலே ஒருங்கிணைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி 10 நாள் இரவு தொழுகைக்கு பிறகான சிறப்பு உரைகளை குறித்து வெளியிலே ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைய தினம் சுவன சுற்றுலா என்று ஒரு தலைப்பு போடப்பட்டிருந்துச்சு. நான் அந்த சுவன சுற்றுலா என்கிற தலைப்பை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வைத்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நரகம். அந்த நரகத்தை குறித்து இன்றைக்கு பேசிட்டு சுவனத்தை குறித்து நாளைக்கு பேசலாம் என்று கருதுகிறேன். அதற்கான நியாயமான ஹதீசிய காரணம் உண்டு. சரியாக சொன்னால் இன்றைக்கு நரகத்தை பற்றி பேசி நாளைக்கு சுவனத்தை பற்றி பேசுவதாக பட்டியல் போடப்பட்டிருக்க வேண்டும். தலைப்பு மாறிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஹதீசிய நியாயமான காரணம் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய உயிரை வாங்கப்படுகிற பொழுது அந்த சக்கராத்துடைய ஹாலில் உயிரை எடுப்பதற்காக வேண்டி வானவர்களுடைய குழுவினர்கள் வருவார்கள். ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய கருத்தை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறேன். ஒரு நல்ல மனிதனுடைய உயிரை வாங்கப்படுகிற பொழுது அந்த உயிரை எடுப்பதற்காக வேண்டி வருகிற வானவர் அவருடைய சிறகை விரித்து காண்பிப்பார். அதாவது அவருடைய இடது பக்க சிறகை விரித்து காண்பிப்பாராம். அதில் நரகத்தினுடைய காட்சி தெரியும். அந்த நரக காட்சியை சக்கராத் ஹாலில் இருக்கக்கூடிய நல்ல மனுஷன்கிட்ட காமிக்கிற பொழுது அதை கண்டு அவன் பயப்படுவான். அப்பொழுது அவனிடத்திலே சொல்லப்படுமா, நீ தீய செயல்கள் செய்திருந்தால் இந்த இடத்துக்கு தான் போயிருப்ப. நல்ல வேளை நீ நல்ல செயல்கள் செய்து நல்லவனாக இருந்தனால இந்த இடத்துலேருந்து நீ தப்பிச்சிட்ட என்று சொல்லி வலது பக்க சிறகை காமிக்கிற பொழுது அங்கே சொர்க்கத்தினுடைய காட்சிகள் காண்பிக்கப்படுமா. நீ நல்லவனாக இருந்தனால தான் இப்போ இந்த இடத்துக்கு தான் போக போகிற. நீ கெட்டவனாக இருந்திருந்தால் இந்த நரகத்துக்கு போயிருப்பே என்று சொல்லி முதல்ல நரகத்தை தான் காமிப்பாங்களாம் நல்ல மனுஷன்கிட்ட. அதே இது சக்கராத்தஹாலில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் கெட்டவனாக தீயவனாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட என்ன காமிக்கப்படுமா, சொர்க்கத்தினுடைய காட்சிகள் காண்பிக்கப்படுவான். அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவானா. நீ நல்லவனாக இருந்திருந்தால் இங்கே தான் போயிருக்கணும், ஆனால் நீ நல்லவனாக இல்லை, அதனால் இந்த இடம் உனக்கு மறுக்கப்படுகிறது. நீ கெட்ட செயல்கள் செஞ்சனால நீ போக போகிற இடம் தான் இந்த இடம்தான் சொல்லி இடது பக்க சிறகை விரித்து காண்பிக்கப்படும். அந்த இடத்துல நரகம் இருக்குமா. இப்படி ஒரு வர்ணிப்பு சக்கராத் ஹாலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பலவற்றில் ஒன்றாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நல்லவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதை காண்பிக்கப்படுமா, என்ன சொல்லி காண்பிக்கப்படுமா, நீ கெட்டவனாக இருந்திருந்தால் இங்கே தான் போக வேண்டி இருந்திருக்கும், நல்ல வேளை நீ நல்ல அமல்கள் செஞ்சனால சொர்க்கத்துக்கு போக போகிறேன்னு. ரெண்டாவதாக என்ன காமிக்கப்படுமா, சொர்க்கத்தை காண்பிக்கப்படுமா. தீயவனாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன காமிக்கப்படுமா, சொர்க்கம் காண்பிக்கப்படுமா. நீ நல்ல அமல் செஞ்சுருந்தா இங்கே தான் போயிருப்ப, ஆனால் நீ நல்ல அமல் செய்யலை, அதனால் நீ போக வேண்டிய இடம் இதுதான் சொல்லி ரெண்டாவது தான் கெட்டவனுக்கு நரகத்தை காமிக்கப்படுமா. இந்த ஹதீஸின் பின்னணியில் நாம் இன்றைக்கி எதை பேசணும், அப்போது தப்பிச்சிடுவோம், நரகத்தை கடந்து போயிடுவோம், அப்போ தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படி ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு காரணம்,
ஹதீஸினுடைய கருத்திலிருந்து ஒரு மரபு நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்துடைய வரலாற்றில் இருக்குது. என்ன அந்த மரபுன்னு சொன்னால், ரமலான் மாதத்தினுடைய 30 நாட்களையும் 3 10ஆக பிரித்து ஒவ்வொரு 10லையும் என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு ஹதீஸ் கருத்திலிருந்து பழைய அறிஞர்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. வெளியே நீங்கள் பார்த்துருக்கலாம். முதல் 10ல் ஓதும் துவா, 2வது 10ல் ஓதும் துவா, 3வது 10ல் ஓதும் துவான். 3வது 10ல் என்ன துவா ஓதுவாங்க? இப்படி ஓத சொல்லி ஹதீஸில் இல்லை. இந்த மாதிரி ஓத சொல்லி ஹதீஸில் இல்லை. ஆனால் ஹதீஸில் வேறு செய்தி இருக்குது. ரமதானுடைய முதல் 10 நாட்கள் இதற்குரிய நாட்கள், ரமதானுடைய 2வது 10 நாட்கள் இதை கேட்க வேண்டிய நாட்கள், 3வது 10 நரக விடுதலைக்குரிய நாட்கள் அப்படின்னு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் முந்தைய அறிஞர்கள் இப்படி 3 துவாவை கற்றுக்கெடுத்திருக்கார்கள். மற்றபடி இந்த துவா ஹதீஸில் உள்ள துவா இல்லை. ஒவ்வொரு 10லையும் இப்படி துவா கேட்கணும்னு இல்லை. ஆனால் ஹதீஸுடைய கருத்தை வைத்து அறிஞர்கள் இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதில் 3வது 10ல் என்ன துவா கேட்கணுமா? யாராவது சொல்லுங்களேன். வெளியே எழுதி போடப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம அத்கினி மினன்னாரி வஅத்கில்னில் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். இறைவா, என்னை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்துக்குள் அனுப்பி வைப்பாயாக, நுழைய செய்வாயாக. அப்போ சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நரகத்திலிருந்து தப்பிக்கிறது தான் பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். அதுலேயும் குறிப்பாக சில பேர்கள் நரகத்தை டச் பண்ணாமையே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் கணிசமான பேர் நரகத்துக்கு போயிட்டு தான் எங்கே போவாங்களாம்? சொர்க்கத்துக்கு போவாங்களாம். அப்படி சொர்க்கத்துக்கு போன பிறகு நரகத்துக்கு போயிட்டு வந்தவர்கள் என்கிற அடையாளம் கூட அவங்களுக்கு இருக்குமா? இப்படியெல்லாம் ஹதீஸில் கருத்து வருகிறது. அவர்கள் செய்த பல பாவங்கள் காரணமாக செய்த பாவங்களுக்கு நரகத்தில் என்ன செய்வாங்க? சில தண்டனைகளை அனுபவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் கடுகளவு ஈமான் இருக்கக்கூடியவனையும் நரகத்திலிருந்து என்ன செஞ்சுருவாங்க? சிபாரிசு செய்து வெளியேற்றி விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையின் மூலமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய உம்மத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் நரகத்தில் இருக்கிறாங்க, அவர்களை விடுவிக்க வேண்டும், அது வரைக்கும் நான் சுஜூதிலிருந்து தலையெடுக்க மாட்டேன். அல்லாஹ் தன்னுடைய கருணையினாலும் தன்னுடைய ஹபீபின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பினாலும் அல்லாஹ் அவங்களுடைய பிரார்த்தனையை ஷஃபாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்களே போய் உங்கள் உம்மத்திலேருந்து என்ன செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவானா. அந்த மாதிரி நரகத்திலிருந்து முஸ்லீம் சமுதாயம் அவர்கள் செய்த சில பல தவறுகள் பாவங்களுக்கு அனுபவித்த பிறகு நபிகளாருடைய ஷஃபாத்தின் அடிப்படையில் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. கணிசமான பேர்கள் நரகத்தை டச் பண்ணாமல் டைரெக்டாக சொர்க்கம் போயிடுவாங்க. கணிசமான பேர்கள் நரகத்தை அட்டன் பண்ணிவிட்டு எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கிறனால நாம் இன்றைக்கு நரகத்தை குறித்து சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தராவி தொழுகை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நைட் என்ன இருக்கும்? இரவு பயான் இருக்கும். அதில் சொர்க்கத்தை பற்றி நாம் சில காட்சிகளை சுற்றுலாவாக சென்று பார்க்கலாம். இமேஜினல் சுற்றுலா அல்லது வர்ச்சுவல் சுற்றுலா, தமிழில் சொன்னால் மானசீகமாக சுற்றி பார்த்து விட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. இன்றைக்கு நரகத்தை குறித்து சில செய்திகளை நாம் இந்த கோணத்தில் தெரிந்து கொள்வோம். முதல்ல நரகத்தை விட்டு கடந்து போவோம், அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கருணை கடலானவன். இதை குறித்து நமக்கு நல்ல தெரியும். அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய கருணையை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறான். குறிப்பாக சூரத்துன் நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தில் இறைவன் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஏராளமான நிஅமத்துகள், அருட்கொடைகள், கருணைகளை குறித்து ஒரு பெரிய பட்டியலே போடுவான். என்னமெல்லாம் நமக்கு நிஅமத்து செஞ்சிருக்கிறான், அருள் செய்திருக்கிறான் என்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுவிட்டு கடைசியாக என்ன சொல்வான் தெரியுமா? வைன் தஅது நிஅமத்தல்லாஹி ஃபலா தஹஸூஹா. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களால் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்திருக்கிறான் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ்வுடைய கருணையை குறித்து, குறிப்பாக அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய கருணையை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்கிறான். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளிடம் காட்டக்கூடிய அன்பை விட, தன்னுடைய குழந்தையிடம் காட்டக்கூடிய வாஞ்சையை விட வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய படைப்புகளிடத்திலே
கருணையும் அன்பும் கொண்டவன். 70 தாயினுடைய கருணையை நம்மீது வைத்திருக்கக்கூடியவன் என்ற ஹதீஸிலும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திருக்குரான் ஷரீஃபில் 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃபில் 156வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வசனத்திலே அவனுடைய கருணையை குறித்து, வரஹ்மதி வசிஅத்து குல்ல ஷைஇன், என்னுடைய கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய கருணையால் சூழப்படாத எந்த பொருளும் இங்கே இல்லை. என்னுடைய கருணையின் மூலமாகத்தான் அனைத்து பொருள்களும் சூழப்பட்டிருக்கிறது. என்னுடைய கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்திருக்கக்கூடிய விசாலமான அல்லாஹ்வுடைய கருணையை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த அளவற்ற கருணைக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. அது தண்டனையினுடைய பக்கம், கடுமையினுடைய பக்கம். கருணையினுடைய பக்கம் மாதிரியே கடுமையினுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது. காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பார்களிடத்திலும் லாலிமீன்கள் என்று சொல்லக்கூடிய அக்கிரமக்காரர்களிடத்திலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளன் மிக கடுமையாக நடந்து கொள்வான். குற்றங்கள் பாவங்களிலிருந்து யார் விலக தயாராக இல்லையோ அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கி அவர்களை வேதனைப்படுத்துவான் என்று குர்ஆனிலே பார்க்கிறோம். குற்றவாளியாகவே மரணமடையக்கூடியவன் மறுமை நாளில் மிக கொடுமையான தண்டனைக்கு ஆளாவான். இதை குறித்து குர்ஆனிலே பார்க்கிறோம். 2வது அத்தியாயம் 196வது வசனம், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிக்கக்கூடியவன். எவ்வளவுக்கு அல்லாஹ் கருணையாளனோ அவ்வளவுக்கு அல்லாஹ் கடுமையானவனும் கூட. அந்த கருணைக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, அது கடுமையினுடைய பக்கம், கருணைக்கு எதிரான பக்கம். ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டனை அளிக்கக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருள்களாக்கி எரிக்கப்படுகிற மறுமை நாளினுடைய நரக தண்டனை அல்லாஹ்வினுடைய கடுமையினுடைய மிகப்பெரிய அடையாளம். அதை குறித்தும் குர்ஆனிலே பார்க்கிறோம். சூரத்து தஹரீம் என்கிற 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் இருக்கின்றனவே அது பெட்ரோலும் சீமெண்ணையும் அல்ல, டீசல் அல்ல, மனிதர்களும் கற்களும் தான் அங்கே எரிபொருள்கள். எரிக்கப்படுகிற பொருள்களும் மனிதர்கள் தான், எரிபொருளாக இருப்பதும் மனிதர்கள் தான். மனிதர்களும் கற்களுமே நரக நெருப்பினுடைய எரிபொருள்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை பற்றி குர்ஆனில் பார்க்கிறோம். அப்போ நரகத்தை பற்றியும் அதனுடைய கடுமையான தண்டனைகள் வேதனைகளை பற்றியும் விவரிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை நாம் உணர்வோடு படித்தோம் என்று சொன்னால் ஒரு நடுக்கத்தோடு தான் படிக்க முடியும். ஒரு நடுக்கம் இல்லாமல் அந்த வசனங்களை நம்மால் ஓத முடியாது, படிக்க முடியாது. அவ்வளவு கடுமையான தண்டனைகளை குறித்து குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலும் ஏராளமாக வருகின்றன நரக தண்டனையை பற்றி. அந்த தண்டனைகள் எல்லாம் மனிதர்களுடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட தண்டனைகள். அந்த நரகத்தினுடைய தண்டனை வகைகள் பல வகைகள், டிஃப்ரெண்டான தண்டனைகள், வேதனைகள், நிறைய செய்திகள் அதில் வருகிறது. அதனால்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினால் தூதர்களாக அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்தை குறித்து எச்சரிக்கை செய்யாமல் இருக்கவில்லை. 26வது அத்தியாயத்தில் 135வது வசனம் இப்படி சொல்லுகிறது. குர்ஆனில் வேறு பல இடங்களிலும் இதே வசனம் திரும்ப திரும்ப வருகிறது. இது நபிமார்களுடைய ஒரு எச்சரிக்கை வார்த்தை. இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அதீம், மகத்தானதொரு நாளினுடைய தண்டனையை பற்றி உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன். இறை தூதராக நான் வந்திருக்கிறேன், நான் சொல்வதை கேளுங்கள்.
நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் ஒரு மகத்தான நாளினுடைய தண்டனை உங்கள் விஷயத்தில் வந்துவிடுமோ என்பதை குறித்து நான் அஞ்சுகிறேன். எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு இந்த நரக நாளை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த விஷயம், இந்த நரகம் என்கிற விஷயமும் அந்த நரகத்தினுடைய தீவிர தன்மையும் எப்படிப்பட்டது என்பதை விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறார்கள். பல ஹதீஸ் தொகுப்புகளிலே இது வந்திருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு யகூல், ஒரு தடவை ஹுத்பா உரை நிகழ்த்தியவர்களாக சொல்வதை நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தியவர்களாக சொல்வதை நான் கேட்டேன். அன்தர்துக்குமுன்னார், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று உரத்த குரலில் சொன்னார்கள். எந்த அளவுக்கு உரத்த குரல் என்று சொன்னால், ஹத்தா லவ் அன்ன ரஜுலன் கான பிஸ்ஸூகில சமிஅஹு மின் மகாமி ஹாதா, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த இடத்துல வச்சு சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் குத்துபாவில் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி பள்ளிவாசலில் வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறதை இப்போ கடை தெருவிலே உற்சாகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுடைய காதிலே விழுகிற அளவுக்கு கூட அந்த சப்தம் உயர்வாக இருந்துச்சு. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சி, பள்ளியில் இருக்கக்கூடிய நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு அறிவிக்கிறேனா இல்லையா, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது அன்தர்த்துக்கு முன்னார் உங்களை நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் என்று உரத்த குரலிலே ஹுத்பாவிலே சொல்லுகிற பொழுது அந்த சத்தம் கடை தெருவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடியவருடைய காதிலேயும் விழுகிற அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு, இந்த ரிஜ்லைஹி, அவருடைய தோளிலே போட்டிருந்த துண்டு நழுவி பாதங்கள் வழியாக கீழே விழுகிற அளவுக்கு குரலை உயர்த்தி சொன்னார்கள், நரகத்தை குறித்து அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை குறித்து அஞ்சிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு சொன்ன விஷயம் நரகத்தை பற்றிய விஷயம். இப்போ பாருங்க, மறுமை தண்டனையில், குறிப்பாக நரகத்தினுடைய தண்டனையில் ரொம்ப சாதாரணமான மிக இலகுவான லேசான தண்டனையை பற்றி சொல்லுகிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸு நரகத்தினுடைய லேசான தண்டனை. இதனையும் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார். புகாரியில் 2561, முஸ்லிமில் 213, இது மாதிரி இன்னும் பல நபிமொழி தொகுப்புகளில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபா, நரகவாசியினுடைய மிக லேசான தண்டனை என்ன தெரியுமா, மல்லஹு நஅலானி வஷிராகானி மின்னார், ஒருவனுக்கு நெருப்பினால் ஆன காலணி, செருப்பு அணிவிக்கப்படும். செருப்பும் செருப்பினுடைய வாரையும் தனியாக சொல்கிறாங்க. அப்போ செருப்புன்னு சொன்னாலே வாறு உள்ளது தான். ஆனால் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய காரணம் அடிப்பாதமாக இருக்கக்கூடியதும், அதே மாதிரி மேல் பகுதியாக இருக்கக்கூடிய வாரும் நெருப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலணிகள் ஒரு மனிதனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும். யகலி மின்ஹுமா திமாஉஹு கமா யகலில் மிர்ஜல், அந்த காலிலே அணிவிக்கப்படுகிற நெருப்பு செருப்பின் காரணமாக அது கொதித்து உடல் வழியாக வெப்பம் உள்ளே சென்று மூளை உருகுகிற அளவுக்கு. எந்த அளவுக்கு, எண்ணெய் சட்டியில் விதைகள் கொதிப்பதை போல, எள்ளு திளைப்பதை போல மூளை உருகுகிற அளவுக்கு காலில் அணிவிக்கப்படுகிற செருப்பினுடைய நெருப்பினாலான செருப்பு அணிவிக்கப்படும். மா யரா அன்ன அஹதன் அஷத்து மின்ஹு அஸாபா, அந்த நரகவாசி இதுதான் நரகத்தினுடைய மிக கடுமையான தண்டனை என்று நினைப்பான். இருக்கிறதுலேயே இதுதான் மிகப்பெரிய நரக தண்டனை என்று நினைக்காமல் இருக்க மாட்டான். ஆனால் வஇன்னஹு லஅஹ்வனுஹும் அஸாபா, இதுதான் நரகத்திலேயே ரொம்ப லேசான தண்டனை. ஆக லேசான தண்டனை எதுவா?
இதுவா? ஆனால் அவன் என்ன நினைப்பான், நரகத்திலேயே இதுதான். ஆமாம், காலில் செருப்பு நெருப்பினால் ஆன செருப்பு அணிவிக்கப்பட்டு அந்த வெப்பத்தின் காரணமாக மூளை உருகி வழுகுகிற அளவுக்கு என்று சொன்னால் அது எவ்வளவு கடுமையாக இருக்கும். அதனால தான் அவன் கடுமை என்று நினைப்பான். ஆனால் நரக தண்டனையிலேயே இதுதான் ரொம்ப இலகுவான தண்டனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக மிகச்சிறிய தண்டனையே கடுமையான தண்டனையாக தோன்றும் என்று சொன்னால் கடினமான தண்டனை பெறக்கூடிய துர்பாக்கியசாலிகளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே வேதனையினுடைய கடுமையால் தனக்குத்தான் ரொம்ப பெரிய தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறதாக அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மையில் இதுதான் மிக இலகுவான தண்டனை. உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே இந்த ஹதீஸின் விளக்கங்கள் இன்னும் தெளிவாக வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அதுனா அஹ்லின் நாரி அதாபன், நரகவாசிகளிலேயே மிக மிக இலகுவான தண்டனை என்ன தெரியுமா? யாருக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? லரஜுலுன் அலைஹி நஅலானி, ஒரு மனுஷனுக்கு 2 செருப்புகள், யகலி மின்ஹுமா திமாஹு கன்னஹு மிர்ஜுல், அவனுடைய மூளை காலில் அணிவிக்கப்படுகிற நெருப்பினாலான செருப்பின் காரணமாக உருகி கொதிக்கும். அதே மாதிரி மசாமிஹு ஜம்ருன், அவனுடைய காதுகள் 2ம் நெருப்பினாலான கங்குகளாக இருக்கும். நரகவாசி ஒருவனுடைய 2 காதுகளும் நெருப்பு கங்கா இருக்கும். கற்பனை செஞ்சு பாருங்க, 2 காதுகளும் நெருப்பு கங்குகளால் இருக்கிற மாதிரி. அவராசுஹு ஜம்ருன், அதே மாதிரி அவனுடைய அணைப்பற்கள் இருக்கின்றனவே, வாய்க்குள்ள இருக்கக்கூடிய கடவாய் பற்கள் சொல்றாங்களே, அதுவும் நெருப்பு கங்காக இருக்கும். காதும் நெருப்பு கங்கு, கடவாய்ப்பற்கள் இரு பகுதியிலும் நெருப்பு கங்கு. அஸ்பாருஹு லஹபுன்னார், அவனுடைய புருவங்கள் தீ ஜுவாலைகளாக வந்துட்டு இருக்குமா. புருவங்கள்ல தீ ஜுவாலைகள், காது நெருப்பு கங்கு, கடவாய்ப்பற்கள் நெருப்பு கங்குகள். தஹ்ருஜு அஹ்சாஹ ஜன்பைஹி மின் கதமைஹி, அவனுடைய 2 விலாப்புறங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உள்பகுதி இருக்குதே, வயிற்றுக்குள் இருக்கக்கூடியவை அனைத்துமே இந்த நெருப்பின் காரணமாக வெளியேறும். அவனுடைய கால்கள் வழியாக வெளியேறும். கால்கள் வழியாகனாக்க பின்புறம் வழியாக. வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் வெந்து பின்புறம் வழியாக ஒழுது போகும் கால்கள் வழியாக. வசாயிருகும் கல்ஹப்பில் கலீலி ஃபில் மாஇல் கசீரி ஃபஹுவ யஃபூர். என்ன உதாரணம் சொல்றாங்க தெரியுமா? அதிகமாக தண்ணீர் கொதிக்கக்கூடிய ஒரு பானையில் கொஞ்சோண்டு அரிசி போட்டா எப்படி கொதிக்கும், எப்படி திளைக்கும்? நிறைய அரிசி போட்டால் கொஞ்சமாக திளைக்கும். ஏன் கொஞ்சமாக திளைக்கும்? இடம் இல்லை. நிறைய அரிசி போட்டு திளைக்க வச்சா இடம் இல்லாதனால மெதுவாக தான் கொதித்து திளைச்சி வரும். திளைக்கிறதுனா என்ன? கீழே இருக்கக்கூடிய அரிசி மேலே வர்றதும் மேலே இருக்கக்கூடிய அரிசி கீழே வர்றதும். அதுவே அரிசி கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்க, தண்ணி அதிகம், அரிசி ஜாஸ்தியாக இருந்தால் அந்த கொதித்து வரக்கூடிய திளைப்பு எப்படி இருக்கும்? இன்னும் வேகமாக இருக்கும். இந்த கீழே இருந்து மேலே வர்றதும் மேலே இருந்து கீழே போகக்கூடிய அந்த திளைப்பது அப்படிங்கிறது இன்னும் வேகமாக இருக்கும். நிறைய அரிசி இருந்தாங்க என்ன ஆகுங்க? இடப்பற்றாக்குறையின் காரணமாக அந்த திளைக்கிறது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும், என்னதான் தீயரிச்சாலும். ஆனால் தானியம் குறைவாக இருந்து தண்ணீர் அதிகமாக இருந்தால் அது எப்படி வேகமாக கொதித்து திளைக்குமோ அதே மாதிரி அவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கொதித்து அப்படியே திளைத்து பின்புறம் வழியாக அனைத்தும் கீழே ஒழுது போகும் பாதங்கள் வழியாக. இதுதான் நரக தண்டனையிலேயே ரொம்ப குறைவான தண்டனை என்று இன்னொரு ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னொரு பக்கம் பார்த்தால் சில குறிப்பிட்ட குற்றவாளிகள் குறிப்பிட்ட பாவங்களை பாவங்கள் எல்லாம் வேறு வேறு, அந்த பாவத்தினுடைய தன்மைகளும் விளைவுகளும் கூட வேறு வேறு. ஒவ்வொரு பாவத்துக்கும் அதற்கே உண்டான விளைவுகள் தான் இங்கே இருக்கு. தண்ணி அடிக்கிறான்னு வச்சுக்கங்களேன், அந்த குற்றத்தினுடைய விளைவு துனியாவில் எப்படி இருக்கும்? 2 வகையில் இருக்கும். தண்ணி அடிக்கிறவனுடைய
அந்த பாவத்தை செய்யக்கூடியவனுடைய பாவத்தின் விளைவு ரெண்டு வகை. ஒன்று, அவனளவுக்கு கேடு விளைவிக்கும். தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே கிடந்தான்னா அது அவனோட போகும். தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் நடந்தா, அளவுக்கு மீறி குடிச்சு ரோட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்? அது அடுத்தவனுக்கு இடையூறு ஏற்படுத்தும். விபச்சாரம் அது இன்னொரு வகையான குற்றம். கொலை இன்னொரு வகையான பாவம். கொள்ளையடிக்கிறது இன்னொரு வகையான பாவம். இப்படி பாவத்தில் வகைகள் இருக்குது. ஒவ்வொரு பாவத்தினுடைய விளைவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவு. அதே மாதிரி நரகத்தில் அதற்குண்டான தண்டனைகளும் பல்வேறு வகைதான். ஒவ்வொரு குற்றத்திற்கு தகுந்த மாதிரியான தண்டனைகள். அதை பற்றி குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் பார்க்கிறோம். அது நரக தீச்சுவாலை அவனுடைய கன்னத்து சதைகளை பிரித்து திங்கும். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவனுடைய தோள்கள் கரிந்து போகும். புதிதாக தோள்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். நரக நெருப்பின் காரணமாக தோள்கள் அந்த வேதனையை அனுபவிக்கிற பொழுது கரிந்து போனால் புது தோலை மாற்றுவோம் அல்லாஹ் சொல்றான். அந்த வேதனையை திரும்ப அவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய குற்றங்கள் பாவங்களுக்கு தகுந்த மாதிரி நரகத்தினுடைய தண்டனைகளும் வேரியஸ், வித்தியாசமான தண்டனைகள், மாறுபட்ட தண்டனைகள், ஒன்றை விட ஒன்று கடுமையானதாக இருப்பதை குர்ஆன் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது. இப்ப நாம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு நரகம் இருக்கிறது என்பதை நாம் புறக்கண்களால் பார்க்கல. பார்த்தா தான் நம்பிடுவோமே. இந்த உலகத்தில் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நரகத்தையோ அல்லது நரக தண்டனையை பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், கபருக்குள்ளே மறுமையினுடைய முதல் கட்டம் தானே கபர். கபர் வாழ்க்கை, பர்சக் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது, திரைமறைவு வாழ்க்கை. ஒரு மனுஷனை கபருக்குள்ள கொண்டு போய் அடக்கின பிறகு அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாரும் போய் பார்க்கல. போனவங்க யாரும் எந்திரிச்சு வந்து சொன்னதும் இல்லை. நான் நரகத்தினுடைய தண்டனைகளை கபருக்குள்ள இப்படித்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்று கபரில் அடக்கப்பட்டவர்கள் யாரும் எழுந்து வந்து சொன்னதும் இல்லை. சொல்பவர்கள் யாரும் அங்க போய் அட்டெண்ட் பண்ணதும் இல்லை. அது இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான விஷயங்கள். தமிழ்ல சொல்லுவாங்க, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. பார்த்தவன் வந்து சொன்னதும் இல்லை, சொல்றவன் யாரும் பார்த்ததும் இல்லை. அப்ப மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை, மறுமை வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபர் வாழ்க்கை. அதுல என்ன நடக்கிறது என்பதை கூட நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ரெண்டு வகையான பிரார்த்தனை. இறைவா, கபருக்குள்ள நடக்கிற தண்டனையை என்னுடைய உம்மத்துகளுக்கு நீ காமிச்சு கொடுத்துறாத. இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சக்கராத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் நீ முன்னமேயே காண்பித்து கொடுத்து விடாது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சக்கராத்து நேரத்தில் சொன்னாங்க. நான் அனுபவிக்கிற அளவுக்கு தண்டனையை என்னுடைய உம்மத்துகளுக்கு கொடுத்துறாது அல்லாஹ் என்று கூட பிரார்த்தனை செய்ததாக ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. ஆக சக்கராத் ஹாலில் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிற பொழுது அவன் எப்படிப்பட்ட வேதனையை அனுபவிப்பான் என்பது நமக்கு தெரியாது. கபருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது நமக்கு தெரியாது. எல்லாம் ஹதீஸுகளில் காணப்படுகிற செய்திகள் மட்டும்தான். நேரடியாக நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் யாரும் வேலைப்பழப்பை பார்க்க மாட்டோம். அடுகளையும் படுகளையுமா கிடப்போம். எங்கே? பள்ளிவாசலே கதின்னு கிடப்போம். உலகம் இயங்காது. அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறானே, அது நடக்காது. அத்தனை பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. எப்போ? நரக தண்டனையை நாம் நேரடியாக பார்க்கும் அனுபவம் கிடைத்தால். கபர் வாழ்க்கையில் நேரடியாக பார்க்க கிடைச்சா நீங்கள் சத்தியமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மறைமுகமாக சொன்னார்கள், நான் எவற்றையெல்லாம் பார்க்கிறேனோ, எனக்கு எதெல்லாம் அல்லாஹ்வினால் காட்டித் தரப்படுகிறதோ அதனை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிரிப்பே பார்க்க முடியாது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது. பல நேரங்களில் சுபுகுக்கு பிறகு இங்கே ஹதீஸ் வாசிக்கப்படுகிற பொழுது அப்படி ஒரு ஹதீஸ் வாசிக்கப்பட்டிருக்கிறது. நான் அறியக்கூடிய விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் உங்களில் எவரும் தங்களுடைய மனைவியரிடத்தில் சுகம் அனுபவிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு அது தோணாது.
சொந்த மனைவியிடத்தில் நிர்வாணமாக பக்கத்திலே படுத்து கிடக்கக்கூடிய மனைவியிடத்தில் சிற்றின்பத்தில் ஈடுபடுவதற்கு கூட உங்களால் முடியாது. நான் பார்க்கிறது எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னான். அப்ப இந்த மாதிரி நரகம் சம்பந்தப்பட்ட, மறுமை சம்பந்தப்பட்ட, கபர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், நிகழ்வுகள் நமக்கு மறைவாக்கப்பட்டிருக்கின்றன. இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான விஷயங்களுக்குள்ள அல்லாஹ் வச்சுட்டான். அதுதான் நமக்கான சோதனையும் கூட. அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது என்பதை ஆயத்துகளிலும் ஹதீஸ்களிலும் தெரிந்தால் கண்டிப்பாக நம்முடைய கரும்பு கடை இப்படி இருக்காது. பெருநா என்கிற பேரிலே இப்படிப்பட்ட ஒரு அழிச்சாட்டியம் இருக்காது. நான் இதை திரும்ப திரும்ப சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்தின் வரலாற்றிலே சில பல சமுதாயங்கள் அல்லாஹ்வினால் வகை வகையாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். வானத்திலிருந்து எரிகற்கள் வந்து சில சமுதாயங்கள் அழிந்துபட்டிருக்கிறார்கள். பூமி பிளந்து சில சமுதாயங்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். வெள்ளப்பெருக்கின் வாயிலாக சில சமுதாயங்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். இப்படி பல வகையில் கூட்டு அழிவு சில சமுதாயங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல பார்க்க முடியும். ஆது சமுதாயம், சமூது சமுதாயம். பழைய காலத்து நாகூர் அனீபா பாட்டு ஒன்று உண்டு. ஆது மகன் சத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு. எத்தனையோ கொடுங்கோன்மையான சமுதாயங்கள் அல்லாஹ்வினால் பல வகைகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறதும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. எதனால இந்த தண்டனையை கொடுத்து அழித்தேன் என்கிற விவகாரம் குர்ஆன்ல வருது. அதுல ஒண்ணுதான் நம்முடைய கரும்பு கடை படுற பாடு. அல்லாஹ்வினால் தண்டிக்கப்பட்ட பல சமுதாயங்கள் செய்த அழிச்சாட்டியங்களில் ஒன்றுதான் இது. உச்சபட்ச உல்லாசம் அனுபவிக்கிற உணர்வு. நான் இதனை தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெருநாள் வர்றது, பர்ச்சேஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பாயா? ஒரு பெருநாள் கொண்டதற்காக வேண்டி விருப்பமுள்ள பொருள்களை வாங்குவதற்காக வேண்டி கடை வீதிக்கு செல்வது தப்பான்னு நீங்கள் கேட்கலாம். தப்பே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். இதை நாம் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும் என்று பாருங்கள். ரமலான் மாதம் துவங்குகிற பொழுது பள்ளி வாசல் நிரம்பி வழியுதா இல்லையா? அல்லாஹுடைய அருள் வேண்டும், அவனுடைய கருணை பொங்குகிற மாதம். ஆனால் ஹதீஸில் என்ன வருது தெரியுமா? இந்த மாதத்தினுடைய கூலி லைலத்துல் கத்ரில் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஹதீஸ். நபி தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அது லைலத்துல் கத்ரா என்று கேட்ட சமயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இப்பத்தான்னு சொல்லலை, ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. எந்த ஒரு கூலிக்காரனுக்கும் கூலி எப்போ கொடுக்கப்படும்? கூலி எப்போ கொடுப்பாங்க? வேலையை முடித்த பிறகு. இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படியான ரம்ஜானுடைய வேலை எப்போ முடியும்? நோம்பு முடியும் போது முடியும். அப்போ எல்லா வேலையும் செஞ்சு போட்டு ஒருத்தர் கூலி வாங்காமல் திரும்பி போகிறான்னு வச்சுக்கோங்க, அவனை என்னன்னு சொல்கிறது? நாம் ரமலான் முழுவதும் பள்ளி வாசலில் இரவு தொழுகை எல்லாம் மாத கடைசியில் அல்லாட்ட கூலி வாங்குகிற டைமில் பள்ளி காணும். அல்லாஹ் நீ தர்ற கூலி எனக்கு வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்வதில்லையா? இது அதைத்தான் நான் குற்றம் சாட்டுகிறேன், குறை சொல்லுகிறேன். மற்றபடி பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெருநாளுக்காக வேண்டி சந்தோஷமாக நல்ல துணிமணிகள் வாங்குவதோ, தேவையான பொருள்களை வாங்குவதோ. ஆனால் அப்படிப்பட்ட பெருநாள் கொண்டாட்டம் என்கிற பேரிலே ஆண்களும் பெண்களும் கலந்து போகிற இந்த கலந்து போகிற போக்கு இருக்கிறதே, இது பல்வேறு வகையான தவறுகளுக்கு காரணமாக இருக்கிறனால, குறிப்பாக முந்தைய சமுதாயங்கள் என்ன காரணங்களால் அழிக்கப்பட்டார்களோ அந்த ஒரு காரணமாக இருக்கிறனால சொல்கிறோம். அப்போ கடைசி நேரத்தில் இப்போ இதையெல்லாம் மறைவான விஷயங்கள். அதை வெளிப்படையாக்கப்பட்டால் நாம் யாரும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் மனைவி பக்கத்தில் படுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அதனால தான் அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள். பார்த்துத்தான் நம்புவேன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நேரடியாக பார்க்காவிட்டால் எப்படி அல்லாஹ் பார்க்காமலேயே நாம் நம்புகிறோமோ அதே மாதிரி மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நரகம் சொர்க்கத்தை பற்றியுமெல்லாம் நாம் பார்க்காமலேயே நம்ப வேண்டியது நம்முடைய கடமை. இல்முல் கைப் பாருங்கள், நம்ப முடியாதுதான். ஆனால் அதே நேரத்தில்
சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்கள். சலஃபு சாலிஹீன்கள் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்த முன்னோடிகள். அவர்கள் ஏராளமான பேர்கள் வரலாற்றிலே கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டார்களோ இல்லையோ, நரகத்திற்கு கடுமையாக பயந்திருக்கிறார்கள். அதில் ராபியத்துல் பஸரியா அவர்களை பற்றி ஒரு குறிப்பு வரும். யா அல்லாஹ், உன்னுடைய நரக தண்டனைக்காக வேண்டி நான் இந்த இபாதத்து செய்கிறேன்னு சொன்னால் என்னை நரகத்தில் போட்டுரு. உன்னுடைய சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு நான் இந்த இபாதத்து செய்கிறேன்னு சொன்னாக்க என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பாத. உன்னுடைய அன்பை மட்டுமே நாடி இபாதத்து செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு சொர்க்கத்தை தான். அப்போ சொர்க்கத்தை எதிர்பார்ப்பதும் நரகத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்கும் அவர்கள் வைத்திருந்த அளவுகோல் உன்னுடைய அன்பு, உன்னுடைய திருப்தி. இப்படி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் மற்றவர்களை பயப்படுவதை விட அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பயம்தான் குற்றங்கள் பாவங்களிலிருந்து அவர்கள் முடிந்த வரைக்கும் விலகி இருப்பதற்கு துணையாக இருந்துச்சு. நாமளும் அப்படித்தான். நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அந்த தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பது தான். ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான ஒரே காரணம், அல்லாஹ் நாளை மறுமையில் கடுமையான நரக தண்டனையை தருவான், அந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. அந்த ஒன்றுதான், அந்த ஒரு அச்சம்தான் பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முன்னோர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது தன்னுடைய லௌகீக வாழ்க்கையை குற்றங்கள் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக அவர்கள் சுயமாகவே சில பல பரீட்சைகளை மேற்கொண்டார்கள். வேற யாரும் பரீட்சையெல்லாம் வைக்கல, சோதனைகள் வைக்க, அவர்களுக்கு அவர்களே சில பரிசோதனைகளை செய்து கொண்டார்கள். அதன் மூலமாக சாத்தானிய உணர்வுகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தினார்கள், கட்டி போட்டார்கள். ஒரு உதாரணம், அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மார்க்க அறிஞர், சலஃபு சாலிஹீன்கள் முக்கியமானவர், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர். நீங்கள் வேணால் அவரை குறித்து கூகுளில் கூட தேடி பார்த்து நீங்கள் படிக்க முடியும். அஹ்னஃப் இப்னு கைஸ் அவர் என்ன செய்வாராம், நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்காக அல்லது அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக அல்லது நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக இரவு தொழுகைகளை தொழுகுகிறோம். 3 மணிக்கெல்லாம் வந்து தொழறோம். எல்லாமே இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பாருங்க, இந்த அஹ்னஃப் இப்னு கைஸ் என்ன பண்ணுவாராம், எல்லாரும் ராத்திரி தூங்கின பிறகு தனியாக உட்கார்ந்து தன்னுடைய கை விரல்களை எரியக்கூடிய, இன்னைக்கெல்லாம் தானே எல்இடி, அன்றைய காலகட்டத்தில் விளக்கென எண்ணெயில் எரியக்கூடிய விளக்குகள் தானே, அந்த விளக்கில் தீச்சுடரில் தன்னுடைய விரலை நீட்டி பிடித்துக் கொள்வாராம். தீ ஜுவாலையில் விரல்களை நீட்டி பிடித்துக் கொள்வார். அப்போ விரல்களில் கொப்பளமும் உடல்ல வேதனையும் பரவுற சமயத்தில் டக்குன்னு கையெடுத்துட்டு தன்னைத்தானே கேட்டு வைப்பாராம், ஏ அஹ்னஃபே, பாவத்திற்கான பிரதிபலன் இதே நெருப்பு தான் தெரியுமா? தன்னிடத்திலே சொல்லிக் கொள்கிறார், பாவத்திற்குரிய பிரதிபலன் இதே நெருப்பு தான் நாளைக்கு நரகத்தில். அப்ப இன்னென்ன நாட்கள்ல நீ செய்த பாவங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வச்சிருக்கிற, நீ அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன சேஃப்டி கார்டு வைத்திருக்கிறாய்? இன்னென்ன நாட்களிலே அல்லாஹ்வுடைய தண்டனையை மறந்து தீய செயல்களில் உன்னை தள்ளிவிட்டது எது? இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாராம், யோசித்துக் கொண்டே இருப்பார். ராத்திரி வெகு நேரம் கழிகிற வரைக்கும் தன்னைத்தானே இப்படி கேள்வி கேட்பார். நெருப்பை கையில் சுட்டுக்கிட்டு இப்ப சுடுதல்ல, கொப்பளம் வருதல்ல, வழக்கு பாசையில் சொன்னானாக்க நெருப்பினால் பட்ட கையில் நீர்றதுன்னு சொல்லுவாங்க, எரியும். அதை அனுபவித்து விட்டு இதுதான் நரக நெருப்பினுடைய ஃபீலிங், அந்த நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீ இதுவரைக்கும் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறேன் தன்னைத்தானே கேட்டுக்குவாராம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இவரும் வரலாற்றிலே சலஃபு சாலிஹீன்களில் முக்கியமானவர், இப்ராஹிம் தைமி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஒரு தடவை இப்படி சொல்றார், நான் கற்பனையில் ஒரு சுவன பயணம் போனேன். கற்பனையில் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன். சொர்க்கத்தை பற்றி தான் குர்ஆன்லேயே ஹதீஸில் நிறைய வருதல்ல. அப்போ நான் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி கற்பனை செய்தேன், ஒரு கற்பனை பயணம்.
அந்த பயணத்தில் நான் சொர்க்கத்தினுடைய மிக இனிமையான பழங்களை சாப்பிட்டேன். சொர்க்கத்தினுடைய நீரருவிகளிலே ஓடக்கூடிய தெளிவான நீரை குடித்தேன். சொர்க்கத்து தண்ணீரை கற்பனையில் குடித்தேன். குடிச்சிட்டு திரும்ப நான் என்ன செய்கிறேன், சொர்க்கத்தினுடைய ஹூர்லீன்கள் என்று சொல்லக்கூடிய கன்னி பெண்களையும் கட்டி தழுவினேன். கற்பனையில், எல்லாம் இமேஜினல். பிறகு நரகத்திற்கு போனேன். கசப்பான கடுமையான பழங்களை தின்றேன். கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நரகத்தினுடைய சீல் சலத்தை குடிக்க முயற்சித்தேன். உடலிலே சங்கிலிகளும் பூட்டுக்களும் மாட்டி பரீட்சிக்கப்பட்டேன். எல்லாமே கற்பனையில். ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு போயாச்சு, அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி கற்பனை பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது நரகத்துக்கு போய் அங்கிருக்கக்கூடிய இந்த தண்டனைகளை எல்லாம் சுயமாகவே அனுபவிக்கிற மாதிரி கற்பனை செஞ்சேன். பிறகு நான் என்னுடைய நஃப்ஸ்கிட்ட நானே கேட்டேன், இந்த 2 இடத்துல நீ எதை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற? தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார். கற்பனையில் சொர்க்கத்துக்கும் போயிட்டு வந்தாராம். அதான் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது, சொர்க்கம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்கும்னு. அதையெல்லாம் படித்த பிறகு கற்பனையில் 2 இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இப்போ தன்னுடைய நஃப்ஸிலே கேட்குறார், 2 இடத்துல எதை விரும்புகிறாய்? அப்போ என் நஃப்ஸு சொல்லிச்சு, நான் உலகத்திலேயே வாழ்ந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல அமல்களை எல்லாம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அந்த நரகம் வேண்டாம், சொர்க்கத்துக்கு தான் போகணும். அப்படி போகணுன்னு சொன்னால் நல்ல அமல்களை செய்யணும். அப்போது அந்த நஃப்ஸ்கிட்ட நானே சொல்லிக்கிட்டேன், சரி நீ விரும்புகிற மாதிரி இப்போ உலகத்தில் தான் இருக்கிற, அதனால் நற்செயல்களை உடனே செய்ய ஆரம்பிச்சிரு. அதுதானே சான்ஸ் உனக்கு. நரகத்திலிருந்து தப்பிக்கணும், சொர்க்கத்துக்கு போகணுன்னு சொன்னானாக்கா இப்போ உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கா இல்லையா? பயன்படுத்திக்கொள். அப்போ நரகத்தினுடைய இன்பங்களும் நரகத்தினுடைய கொடிய வேதனைகளும் நம்முடைய மன இச்சைகளை தடுப்பதற்கான ஒரு வலிமையான காரணமாக ஆகணும். இப்போ கடைசியாக ஒற்றை செய்தியோடு முடிக்கலாம். என்ன அந்த செய்தி? மறுமை விசாரணையினுடைய ஒரு 3 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுமையில் விசாரணை முடிஞ்சு நரகத்துக்கு போகிறது, தண்டனை அனுபவிக்கிறது. மறுமை சம்பவம்னு இருக்க, மறுமை நாளினுடைய பயங்கரத்தை விளக்கக்கூடிய ஏராளமான குரான் வசனங்கள் இருக்கின்றன, நபிமொழிகள் இருக்கின்றன. பயத்தினால மனுஷன் அன்னைக்கு எல்லாவற்றையுமே மறந்து விடுவான் என்று தான் குரான் சொல்லுகிறது. அதை பற்றி குரான் சொல்கிற பொழுது, யௌமன் சகீலா, கடுமையான நாள். யௌம யுஜ்அலுல் வில்தானு ஷீபனி ஸமாஉ முன்ஃபத்திரும்பி, வானம் வெடித்து சிதறுகிற பொழுது பிறந்த குழந்தைகளோட பயத்தினால் தலை நரைத்து விடும். குரானில் வந்திருக்கக்கூடிய அந்த நாள், குழந்தைகளுடைய தலையை கூட நரைக்க செய்து விடுகிற நாள், அதன் கடுமையால் வானம் வெடிக்கக்கூடிய நாள். இப்படியெல்லாம் குரானிலே அந்த நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க? யுஹ்ஷருன் நாசு ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லா, நாளை மறுமையில் மனிதர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? ஆடை இல்லாதவர்களாக, உராத்தன் நிர்வாணிகளாக, உர்லன் விருத்த சேதனம் செய்யாதவர்களாக, ஹத்னா பண்ணாதவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் பிறக்கும்போது எப்படி பிறந்தானோ அப்படியே தான் எழுப்பப்படுவான். மறுமை நாளினுடைய ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறாங்க, மனிதர்கள் எழுப்பப்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஹதீஸில் சொல்கிறாங்க. மனிதர்கள் நாளை எப்படி எழுப்பப்படுவார்கள்? ட்ரெஸ் இல்லை, முழு நிர்வாணிகளாக, ஹத்னா கூட செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் இப்படின்னு ரசூல்லா சொன்ன உடனே ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஃபக்குல்த்து, நான் கேட்டேன், என்ன ரசூலுல்லா சொல்கிறீங்க? நிர்வாணமாக எல்லோரும் எழுப்பப்படுவார்களா? அர்ரிஜாலு வன்னிசாவு ஜமியன் எந்தூர் பழதுகும் இலா பாதின். அப்போ ஆம்பளைகளும் பொம்பளைகளும் ஒன்றா இப்படி எழுப்பினாக்கா அவங்களுடைய மானத்தை மற்றவங்க பார்க்குவாங்களே. நல்லா கவனித்து பார்க்கணும். உலகத்தில் மனுஷனுடைய கவனத்தை, அவனுடைய பக்குவத்தை தடுமாற செய்கிற விஷயம்தான் அடுத்தவருடைய மர்ம பிரதேசம். ஆண் பெண்களின் பக்கம் ஈர்க்கப்படுவது அவருடைய அந்தரங்கத்தை வைத்து, பெண் ஆணின் பக்கம் ஈர்க்கப்படுவது அவனுடைய அந்தரங்கத்தை வச்சு. நாளை மறுமையில் எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தருடைய மானத்தை இன்னொருத்தர் பார்க்க மாட்டாங்களா? பொதுவாக அதன் பக்கம் தானே. ஒரு ஆள் ரோட்டில் நிர்வாணமாக போச்சுன்னா என்ன வேணாங்க,
5 நேரம் உளுந்து உளுந்து தொழக்கூடியவர்கள் தான், நெத்தியில் காப்பு காய்ச்சவங்க தான். திடீர்னு இப்படி போகிறோம், ரோட்டில் ஒரு பெண்ணு நிர்வாணமாக போகுது, எல்லாரும் அப்படியே தலை குனிஞ்சிட்டு தான் போவோமோ? இல்லை, நான் ஓப்பனாக கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன். திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பைத்தியக்காரன் ட்ரெஸ் இல்லாமல் ஓடுறான், ட்ரெஸ் இல்லாமல் போகிறான் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரும் அப்படி தலை குனிஞ்சிருவாங்களா? இயல்பாகவே என்ன இருக்கும், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் என்கிற அடிப்படையில் அந்த அந்தரங்கத்தின் மீது கவனம் செல்லும். இதைத்தான் ஆயிஷா நாயகம் கேட்குறாங்க, நாளை மறுமையில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார் என்று சொன்னால் ஒருவருடைய மானத்தை இன்னொருவர்கள் பார்க்க மாட்டார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல் அம்ரு அஷத்து மின் அன் யதுர பாதுஹும் இலா பாதின். ஆயிஷாவே, இந்த மாதிரி உலகத்தில் இன்னொருவருடைய மானத்தை பார்க்குற மாதிரி அதை விட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அதன் பக்கம் மனிதனுடைய கவனம் போகாது. அது எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை விட நிலைமை மோசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். எங்கே போய் அடுத்தவங்களுடைய மானத்தை போய் பார்க்க? என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? புகாரியில் 6527வது ஹதீஸாகும், முஸ்லீமில் 2859வது ஹதீஸாகும், நஸாயில 4வது பாகத்தில் 114வது ஹதீஸாகும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இன்னொரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஸக்கர்த்துன் நார ஃபபகைத்து, நரகத்தை நினச்சி நான் அழுதுட்டு இருந்தேன். யார் சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்கிற அடிப்படையில் நேரடியாக எவ்வளவு தர்பியத்து வாங்கியிருப்பாங்க ரசூலுல்லாஹ்ட்டிருந்து. உம்மஹாத்துல் மோமினின், மோமின்களுக்கெல்லாம் தாய் என்கிற வகையில் அவங்களுடைய அந்தஸ்தும் பெருசு தான், அவங்களுடைய பக்குவமும் பெருசு தான், அவங்களுடைய பக்தியான வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையை ஒப்பிடவே முடியாது. கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்ட்டிருந்து நேரடி தர்பியத்து வாங்கினவங்க. அவங்க நரகத்தை நினச்சி பயந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ நாம் நரகத்தை நினைத்து நான் அழுது கொண்டிருந்தேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா துபுகீகி யா ஆயிஷா, ஆயிஷாவை ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க? உங்களை அழ வைத்தது எது? அப்போ நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், ஸக்கர்த்துன் நார ஃபபகைத்து, நான் நரகத்தை நினச்சி பார்த்த ரசூலுல்லாஹ், அழுக வந்துருச்சு, நான் அழுதுட்டு இருக்கிறேன். ஃபஹல் ததுக்குரூன அஹ்லீக்கும் யௌமல் கியாமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நாளை மறுமை நாளில் உங்கள் குடும்பத்தாராக இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா? எப்படி ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள். ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். நரகத்தை நினச்சி அழுதுட்டுருக்கிறேன், இப்போ ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறீங்க, பதில் சொல்லிட்டேன். நீங்கள் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அடிப்படையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் மனைவிமார்களாக இருக்கக்கூடிய எங்களை நினச்சி பார்ப்பீங்களா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அம்மா ஃபி சலாசத்தி மவாத்தின் ஃபலா எதுக்குரு அஹதுன் அஹதா, நாளை மறுமை நாளில் 3 சந்தர்ப்பங்களில் யாரும் யாரை பற்றி நினச்சி பார்க்க முடியாது. 3 சந்தர்ப்பங்களில் எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் யாரும் யாரையும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. வாப்பா மகனை நினச்சி பார்க்க மாட்டான், மகன் அம்மாவையோ வேற யாரையும் நினச்சி பார்க்க மாட்டான், சகோதரன் சகோதரியை, சகோதரி சகோதரனை, யாரை பற்றி நினச்சி பார்க்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு, ஒன்று இந்த மீசான் ஒவ்வொருவருடைய செயல்களை அளவீடு செய்யப்படுகிற பொழுது, மதிப்பீடு செய்யப்படுகிற சமயத்தில், என்னான மதிப்பீடு? ஹத்தா யஅலம அயஹிஃபு மீசானுஹு அம் யஸ்குல், இவனுடைய வினை செயல் நல்ல செயல்களால் கனமாக இருக்குமா அல்லது அவனுடைய வினைத்தட்டில் ஒன்றுமே இல்லாமல் காலியாக இருக்குமா என்று சோதிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் யாரை பற்றியும் நினச்சி பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த ததா இரு சொஹஃபி அத்தா ஏலம ஐன யகவு கிதாபுஹு ஃபி யமீனிஹி அம் ஃபி ஷிமாலிஹி, ஒவ்வொருவருடைய வினைப்பட்டியல் செயலேடுகள் அவனுடைய வலக்கரத்தில் கொடுக்கப்படுமா அல்லது இடக்கரத்தில் கொடுக்கப்படுமா என்று தெரிகிற வரைக்கும் யாரும் யாரை பற்றியும் நினைத்து பார்க்க முடியாது. அவன் பிரச்சனை அவனுக்கு. அதே மாதிரி அம்மின் வரா இல்லஹிரிஹி, அல்லது அவனுடைய முதுகுக்கு பின்னால் இருந்து அவனுடைய வினைப்பட்டியல் கொடுக்கப்படுமா? இது 2வது சந்தர்ப்பம். 3வது இந்த சிராத்தி இதா உதிஹ பைன லஹரை ஜஹன்னம ஹத்தா யஜூஸ், நரகத்தின் மீதாக சிராத்துல் முஸ்தகிம் என்கிற பாலம் அமைக்கப்பட்டு அதிலே மனிதர்கள் கடந்து போவார்களே, அந்த சமயத்திலும்
அந்த நரகத்தை கடக்கிற வரைக்கும் யாரும் யாரை பற்றி நினைச்சு பார்க்க முடியாது. இந்த 3 சந்தர்ப்பத்தில் எந்த மனிதனும் எந்த மனிதனையும் நினைத்து பார்க்க முடியாது. யோசித்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். 3 இடத்தை சொல்லியிருக்கிறாங்க. மறுமையிலே யாரும் யாரை பற்றியும் நினைத்தே பார்க்க முடியாத 3 வேளையில் முதலாவது சந்தர்ப்பம் நன்மை தீமைகளை அளக்கக்கூடிய தராசிலே மனிதனுடைய நற்செயல்கள் தீய செயல்களை அளந்து பார்க்கும் சந்தர்ப்பம். தீமையை விட நன்மையினுடைய தட்டு கனமாக இருந்தால்தான் அவன் அல்லாஹுடைய கருணைக்கும் சொர்க்கத்தினுடைய பிரவேசத்திற்கும் தகுதி உடையவனாக ஆகுவான். தீமையினுடைய தட்டு கனமாகிவிட்டால் அல்லாஹினுடைய கோபமும் நரக நெருப்பும் தான் இந்த மனுஷனுக்கு காத்திருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் இதை பற்றி 21வது அத்தியாயம் 47வது வசனம், வனலஉல் மவாசீனல் கிஸ்தல் யௌமில் கியாமத்தி, மறுமை நாளிலே நன்மை தீமையை அளக்கிற நீதியின் தராசை நாம் நிறுவுவோம். ஃபலா துதுலமு நஃப்சுன் ஷைஆ, எந்த ஆன்மாவுக்கும் சிறிதளவும் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது. வயின் கான மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின், ஒரு மனிதனுடைய கடுகளவு செயலாக இருந்தாலும் சரி, அதைனா பிஹா, அந்த செயலை நாம் கொண்டு வருவோம். வகஃபா பினா ஹாசிபீன், அவனுடைய செயல்பாடுகளை அளந்து பார்ப்பதற்கு நாமே போதுமானவன். இன்னொரு வசனத்திலே பார்க்கிறோம், அம்மாமன் சக்குலத்து மவாசீனுஹு, எவனுடைய எடைத்தட்டு கனமாகுமோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, அவன் திருப்திகரமான வாழ்க்கையிலே இருப்பான். அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு, எவனுடைய எடைத்தட்டு பலவீனமாக இருக்குமோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவனுடைய சென்று சேருமிடம் நரகமாகத்தான் இருக்கும். அப்போ இறுதி நாளிலே மனுஷனுடைய அந்த நாடி துடிப்பு எகிரி போகக்கூடிய 2வது சந்தர்ப்பம், அவனுடைய பதிவேடு வலது கையில் கொடுக்கப்படுமா இல்லை இடது கையிலையா இல்லை முதுகுக்கு பின்னாடி இருந்தா அந்த சந்தர்ப்பம். நற்செயல்களால் வாழ்க்கையை பூர்த்தி செய்தவர்கள் சந்தோஷத்தோடு வலது கையில் அவருடைய செயலேட்டை வாங்குவார்கள், எல்லா டேட்டாவையும். அவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய தோழர்களுக்கு இடையிலே ஓடி வருவார்கள் அப்படின்னு சொல்லியும் வாழ்க்கை பதிவேட்டை அவரிடத்திலே வாசித்து காட்டுவதற்கு அவசரப்படுவார்கள் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் வலது கையில் கொடுத்துட்டான் அல்லாஹ், நாங்கள் செஞ்ச செயல்களை எல்லாம் எங்கள் வலது கையில் கொடுத்துட்டான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, எவனுடைய செயலேடு வலது கையில் கொடுக்கப்படுமோ ஃபயகூலு ஹா உம்க்ரஉ கிதாபியா, வாங்க வாங்க எங்களுடைய கிதாபை பாருங்க, எங்களுடைய செயலேட்டை பாருங்கள், வாசித்து பாருங்கள். இன்னி லலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இப்படிப்பட்ட ஒரு விசாரணை வரும் என்று நான் துனியாவிலேயே நினைச்சிட்டு இருந்தேன். ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா, அவன் மகிழ்ச்சியான திருப்தியான வாழ்க்கையிலே, ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, சுவனத்தின் உயர்ந்த இடத்திலே உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். குதூஃபுஹா தானியா, அதனுடைய கிளைகள் எல்லாம் தாழ்ந்திருக்கும் சொர்க்கத்தினுடைய கனிகள் எல்லாம். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, துனியாவில் கடந்த காலங்களிலே நீங்கள் செய்த செயல்களுக்காக வேண்டி மிக மகிழ்ச்சியோடு இதனை உண்ணுங்கள் பருகுங்கள் என்று வாழ்த்து சொல்லப்படும் 69வது அத்தியாயத்தில். ஆனால் இடது கையிலே செயலேட்டை வாங்கியவர்கள் இப்படி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, எவனுடைய செயலேடு இடக்கரத்தில் கொடுக்கப்படுமோ ஃபயகூல், அவன் சொல்வான், யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இந்த செயலேடு கையில் தராமலேயே இருந்திருக்கலாமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, இப்படி ஒரு விசாரணை மன்றம் இருக்கும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. யாலைத்தஹா கானத்தில் காலியா, நான் துனியாவில் வாழ்ந்த வாழ்க்கையே அப்படியே முடிஞ்சிருக்க கூடாதா. மா அகனி அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எதுவுமே எனக்கு இப்பொழுது பயன்படவில்லையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இப்பொழுது கைவரவில்லையே, நாசமா போச்சே என்று அவன் புலம்புவான். அப்பொழுது சொல்லப்படும், ஹுதூஹு, இவனை பிடியுங்கள், ஃபகுல்லூஹு, அவனை பிணையுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, பிறகு நரக நெருப்பில் இவனை வீசி எறியுங்கள் என்று ஒரு குரல் சொல்லப்படும். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சபூன திரான் ஃபஸ்லுகூஹு, 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் இவனை பிணையுங்கள். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம், இவன் மகத்தான அல்லாஹ்வை நம்பாமல் இருந்தான். வலா யஹ்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாமலும் இருந்தான். அப்போ எவனுடைய செயல்பாடுகள் இடது கையில் கொடுக்கப்படுமோ அவங்களுடைய நிலைமை. ஃபலைஸலஹு யௌமல் கியாமத்தி ஹாஉனா ஹமீம், இன்றைய நாளிலே இவங்களுக்கு கொதிக்கக்கூடிய நீர், இவர்களுக்கு எந்த விதமான உணவும் இங்கே இல்லை. வலா தாமுன் இல்லாமின் ரிசிலின், இதே மாதிரி இங்கிருக்கக்கூடிய சீசலத்தை தவிர இவர்களுக்கு எந்த பானமும் இல்லை. லா யக்குலுஹு இல்லல் ஹாத்திஊன், தவறு செய்தவர்களை தவிர வேற யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க.
அப்போ குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற நரக உணவை பற்றியும் சொல்லப்படுகிறது அந்த 69வது அத்தியாயத்தில். அதே மாதிரி இந்த வாழ்க்கை பதிவேடுகளுடைய கைமாற்றத்திற்கு நன்மை தீமைகளை நிறுத்தி கணக்கிட்ட பிறகு விசாரணையினுடைய முடிவிலே ஒவ்வொரு மனுஷனும் நரகத்தின் மீது ஒரு பாலத்தின் மீது கடந்து செல்ல வேண்டியிருக்கும். நல்ல மனிதர்கள் அந்த பாலத்தை வேகமாக கடந்து சென்று பாதுகாப்பாக சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். கெட்டவர்கள் தீயவர்கள் பாதம் சருகி நரகத்தின் படுகொழியிலே விழுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்ன மின்கும் இல்லா வாரிதுகா, உங்களில் ஒவ்வொருவரும் அதன் மீது கடந்து வர வேண்டியிருக்கும். கான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்லியா, இது ஏற்கனவே இறைவன் முடிவு செய்திருக்கக்கூடிய விஷயம். சும்மன் உனஜில்லதீனை தக்கு, எவர்கள் தக்குவாவோடு இருந்தார்களோ அவர்கள் இதில் தப்பித்துக் கொள்வார்கள். வனதருல் லாலிமீன ஃபீஹா திசியா, குற்றவாளிகளை கொடுமையாளர்களை அதிலேயே நாம் விட்டு விடுவோம். இப்படி குர்ஆனில் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸிலே மேலே சொல்லப்பட்ட இந்த குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு சில விளக்கங்கள் வந்திருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுதுரபு ஸிராத்து பைனல் லஹ்ரானி ஜஹன்னம், நரகத்தினுடைய மேலாக ஒரு பாலம் அமைக்கப்படும். ஃபஅகூனு அவ்வலு மை யஜூஸு மினர் ருஸ்லி பி உம்மத்திஹி, அதன் மீது மனித சமுதாயங்கள் அத்தனை பேர்களும் கடந்து செல்வார்கள். அதில் முதலாக என்னுடைய உம்மத்தோடு நான் தான் கடந்து செல்வேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மனித சமுதாயத்தில் நான் தான் அந்த பாலத்தின் மீது தலைமையேற்று என்னுடைய சமுதாயத்திற்கு முன்னோடியாக நான் கடந்து செல்வேன். வலா எத்தக்கல்லம் யௌமைதின் இல்ல ருசுலு, ரசூல்மார்களை தவிர வேறு யாரும் நரகத்தின் மீது அமைக்கப்படுகிற பாலத்தில் கடந்து போகும்போது எதையும் பேச மாட்டாங்க. ரசூல்மார்கள் மட்டும்தான் பேச முடியும். வ கலாமு ருசுலி யௌமைதின், அந்த நாளில் அந்த இறை தூதர்களுடைய பேச்சு கூட எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், இறைவா எங்களை காப்பாற்று, இறைவா எங்களை காப்பாற்று. அந்த நரகத்தின் மீது அமைக்கப்படுகிற பாலத்தின் மீது நபிமார்கள் தங்களுடைய உம்மத்துகளோடு போவார்கள், மௌனமாக கடந்து செல்வார்கள். ரசூல்மார்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது. அந்த ரசூல்மார்களும் அல்லாஹ் எப்படியாவது எங்களை காப்பாற்று என்று சொல்லி கொண்டுதான் அதனை கடக்க வேண்டி இருக்கும். அப்போ படைப்புகளிலேயே சிறந்தவர்களான நபிமார்கள் கூட மறுமை விசாரணையின் பொழுது திகிலடைந்து விடுகிற அளவுக்கு கஷ்டம் நிறைந்ததாக சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், அன்றாடம் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான கருணையும் தயவும் இல்லை என்று சொன்னால் ஒருவருடைய செயல்களால் மட்டுமே நாம் தப்பிச்சிட முடியாது. நம்முடைய அமல்களால் மட்டுமே நாம் நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது, சொர்க்கத்தில் போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லை யதுகுலுல் ஜன்னத அஹதுன் இல்லா பிரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் யாரும் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. தோழர்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா? அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் யாரும் சுவனத்தில் நுழைந்து விட முடியாது என்று சொல்கிறீர்களே, நீங்களுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா அன இல்லா ஐய தகம்மனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, நானும் தான். நான் அல்லாஹ்வுடைய தூதராகவே இருந்தாலும், இறுதி தூதராகவே இருந்தாலும், நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாகவே இருந்தாலும், என்னையும் அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் பொதிந்து கொண்டாலே தவிர என்னுடைய அமல்களால் மட்டும் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையே அப்படின்னாக்க நாமெல்லாம் எப்படி யோசிப்பாங்க? அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கருணையின் மூலமாக நாம் தப்பிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அப்போது நரகத்திலிருந்து தப்பிப்பதும் சொர்க்கத்திற்குள்ளே போகிறதுங்கிறதும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக மட்டுமல்ல, அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கருணையும் ஒன்று தேவைப்படுகிறது. அந்த கருணைக்கு ஏங்கி கொண்டிருக்க வேண்டும், ஆசைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். சொர்க்கத்தை தேடுவது ஒரு மோமினுடைய கடமை. அன்பானவர்களை, இந்த இடத்தில் நாம் நிறுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நரகத்தை அல்லாஹ் நம் அனைவர்களையும் சுலபமாக விடுதலை செய்வானாக. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, ரமலான் மாதத்தின் கடைசியிலே சில அடியார்களை நரகத்திலிருந்து விடுவிப்பதை தன் மீது அல்லாஹ் கடமையாக்கி கொள்கிறான். சில அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதை தனக்குத்தானே அல்லாஹ் கடமையாக்கி கொள்கிறான். அப்படி உத்தகா என்று அவர்களை சொல்லப்படும் நரக விடுதலையை பெற்றவர்கள். ரமலானின் கடைசி நேரத்திலே ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுவிக்கிறான் அல்லாஹ் சில பேர்களை. அப்படி யாரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுவிக்கிறானோ அந்த நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அது நமக்கு ரொம்ப முக்கியம்.
நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும். அதனை கேட்டுக்கொண்டிருப்போம். நாளை சொர்க்கம் செல்ல ஆசைப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த உயர்ந்த சுவனத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் இதே போல ஒன்று சேர்த்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.